அன்பு பாரத சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். கோவையிலிருந்து ராம்நாத் சர்மா. 2024 பாராளுமன்ற தேர்தல். காங்கிரஸினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட சொன்னாங்க, உங்களுக்கு என்னப்பா நீங்கள் 400 சீட்டு ஜெயிச்சு வந்துடுவீங்க அப்படின்னாங்க. அப்படி நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா 40 நமக்கு, உங்களுக்கு என்னப்பா நீங்கள் ஜெயிச்சிருங்க அப்படின்னு எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் இதை சொல்லிகிட்டே இருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அப்படின்னா, நல்லா படிக்கிற பையனை உனக்கு என்னப்பா நீ நல்லா படிக்கிற, உனக்கு என்னப்பா நல்லா படிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணுவோம், நம்ம தான் நல்லா படிக்கிற போல இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அது மாதிரி இது ஒரு சூட்சமம். உங்களுக்கு என்ன நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, உங்களுக்கு என்ன இதே பண்ணுவோம். அப்போ நம்மளோட வேலைகளோட இதையும் ஜாஸ்தி அக்ரெசிவாக ஓடணும். நம்மளை அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ 25-30 கணக்கு இல்லை, 40க்கு 40, அதில் நோ காம்ப்ரமைஸ். அதுக்கு வேலை செய்வோம். ஒவ்வொரு தொண்டனும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான், ஒவ்வொரு தொண்டனும் அண்ணாமலைஜி தான், ஒவ்வொரு தொண்டனும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் தான். அதை மனசில் வச்சுட்டு நம்ம ஓடுவோம். 1. நம்பர் 2, 400 சீட்டு 534 534க்கு 500 சீட்டு வருவோம். அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த பகுதிகளில் எல்லோரும் அடித்து துவம்சம் பண்ணி வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்ம 40 தொகுதி ஏற்றுவோம், கால்குலேஷனை மாற்றுவோம். ஸோ எத்தனை நாள் தான் 400 சீட்டு ஏற்றுவோம், இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோம். நம்ம 40 வாங்கி கொடுப்போம். அப்படி ஒரு ஸ்டேட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அது அவங்களோட அக்ரெசிவாக இறங்கிட்டு இருக்காங்க. நம்பர் 3, இப்போ கிட்டத்தட்ட கவனிச்சிங்கன்னா ஒரு அரசியல் கட்சியோட வாழ்க்கை வரலாறு 60 ஆண்டு காலம்தான். காங்கிரஸ் 60 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ காங்கிரஸ் கோஹெட் கிளம்பிட்டே இருக்குது. அதுக்கு நீ வேலை இல்லை. இங்கே அடுத்தது யார் நிற்கிறா அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம். 1962 ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை தாண்டிடுச்சு. ஸோ அதோட அஸ்தமன நேரம். அண்ணாதுரை அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் சத்திரக்குடியில் பேசும்போது, நான் முன்னுரை எழுதுகிறேன், என் தம்பி கருணாநிதி முடிவுரை எழுதுவான்னு சொன்னார். அது எங்களோட சீனியர்கள் சொல்லிக் கொடுத்தது. ஸோ அந்த முடிவுரை எழுதக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. இப்போ நம்ம வேகமாக ஓட ஆரம்பிக்கணும். எந்த எதிர்கட்சிக்காரனோ எந்த எதிர்கட்சி கூட்டணிக்காரர்களோ எந்த மொழியில் செஞ்சால் உங்களுக்கு என்னப்பா மறுபடியும் நீங்கள் தான், உங்களுக்கு என்னப்பா நம்ம மறுபடியும் நீங்கள் தான் சொன்னால் விட்டுறாதீங்க. அதை விட ஜாஸ்தியாக ஓடுவோம், ஓடிக்கிட்டே இருப்போம். என்னை சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் அடுத்தது, உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் தான் அடுத்தது, உங்களுக்கு என்னப்பான்னு சொல்கிறாங்க. அதை காதிலே ஏற்றாதீங்க. ஓடுங்க, இன்னும் வேகமாக ஓடுங்க. இன்னும் நிறைய பேரை சந்திங்க. கீ ஓட்டர்ஸ் பாருங்கள், குரூப் லீடர்ஸ் பாருங்கள், சொசைட்டிஸ் பார்ப்போம், எல்லாரையும் தேடுவோம். ஒரு சிங்கிள் பர்சனை விட்டுறக்கூடாது. அந்த 40க்கு 40 அவ்வளோதான். இங்கே 40 ஏற்றிட்டோம்னா அங்கே 400ங்கிறது 500 மாறும். எல்லாமே நம்ம கீழே இருக்குது. நன்றி, வணக்கம்.